நாளைக்கு பிளானு அதாவது என்ன பண்றோம்னா என்னடி ஐயோ உங்களை இல்லைண்ணே இங்க ஒய்ஃபு அண்ணா கோச்சுக்கலான்னு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசவா சரிண்ணா கரெக்டா 5 நிமிஷத்துல கூப்பிடுறேண்ணா நன்றிண்ணா என்ன மீனாட்சி பாருங்கள எம்எல்ஏவோட எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு பாம்பு மாதிரி உசுன்ற போடா நான் கோச்சுக்கிட்டேன். ஐயோ அதுக்கு இல்ல ஜில்லு பேசும்போது குறுக்க பேசினா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. சரி என்ன விஷயம் சொல்லு. ஒன்னும் இல்ல. ஏய் சாரிடி என்னன்னு சொல்லு. நான் தூங்க போறேன். நீ தூங்க வரியா இல்லையா? நீ தூங்க மீனாச்சி நான் அண்ணன் கூட ஃபோன் பேசிட்டு வந்து நான் படுத்துக்கிறேன். எப்போ? எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம். டேய் நானும் 2 நாளா பாக்குறேன். வீட்டுக்கு வந்த பொண்டாட்டி கிட்ட ஆசையா பேசுவோம் அவ கூட இருப்போன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையா? என் வீட்டுல இருந்தப்பவாது திருட்டுத்தனமா என் ரூமுக்கு வந்து என்ன லவ் பண்ணுவ. இப்ப நம்ம ஒரே ரூம்ல இருக்கோம். கொஞ்சம் கூட கண்டுக்காம போன் பேசிட்டு தெரியுற. ராத்திரி 10 மணிக்கு மேல உனக்கு என்ன போன் வேண்டி கிடக்குது? இது ஆண்களோட பிரச்சனை மீனாட்சி. அப்படின்னா ஜாப் நேச்சர். என்ன பண்றது, எனக்கு மட்டும் உன் கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா அண்ணா. ஆனா என் வேலைக்கு நேரங்காலமே கிடையாது. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆண்கள் மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு மனைவி கூட நேரம் செலவழிக்க முடியாம எப்படி தவிக்கிறாங்க தெரியுமா? இப்ப எதுக்கு சினுங்கற? கட்டின பொண்டாட்டிக்கு காசும் செலவழிக்க முடியல, நேரமும் செலவழிக்க முடியல. நான்லாம் வேஸ்ட் மீனாட்சி. விடுப்பா, வேலைன்னா பார்த்து தானே ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அழாத. நான் கொடுத்து வச்சவன் மீனாட்சி. ஏன்? நல்ல பொண்டாட்டியை கட்டியிருக்கேன். புருஷனோட வேலை பழுவை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா போற பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கா. ஐ எம் சோ லக்கி. எவ்வளவு நேரம் வேலை இருக்கு? நீ தூங்குற வரைக்கும். எப்படியும் லேட் நைட் ஆகும், நீ தூங்கிடுவேன்னு சொன்ன. என்ன மாமா, உன்கிட்ட மனசு விட்டு பேசிட்டு தூங்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கும் முடியாதா? கஷ்டம் தான் மீனாட்சி. வாட் டு டூ? உன் கண்ணில் தண்ணியை துடைக்கணும்னு நினைச்சா ஊர் கொலையில தண்ணி வராது. அப்படின்னா அண்ணனை எம்எல்ஏவாக்கி ஊர் முழுக்க குடி தண்ணி பம்பு போடணும்னு சொல்றேன். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நேரங்காலம் பார்க்க முடியாதுல்ல மீனாட்சி. ஆமா, நேத்து முந்தானத்துல எங்க தூங்குன? வீட்ல தான். டேய், வீட்ல தான் எங்கன்னு கேட்டேன். அது எங்க தூங்குன? இங்கதான் ரூம்ல. போய் சொல்லாத பாத்துக்கோ. நான் ராத்திரி எந்திரிச்சு பாக்குறேன், நீ ஹால்ல போய் படுத்திருக்க. ஓ அதுவா? என்ன சிரிப்பு? அது ஜன்னலை திறந்து வச்சு பேசிக்கிட்டே இருந்தனா குத்தால காத்து சில்லுன்னு அடிச்சது, அப்படியே தூங்கிட்டேன். சரி விடு, இன்னைக்காவது என் பக்கத்துல படு. முடியாதே. ஏன்? கட்டில் ரொம்ப சின்னது, 2 பேரும் கம்ஃபர்டபுளா படுக்க முடியாதுன்னு சொன்ன மீனாட்சி. எது இந்த கட்டிலு? பரவாயில்ல, ஒரு சைடா படுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணலாமே, ஒய் நாட்? நல்ல வேலை அண்ணன் தான் பாருங்களேன் எம்எல்ஏ. கண்டிப்பா பேசணுமா? ஆமா மீனாட்சி, நாளைக்கான பிரச்சார பிளான்ஸ் பத்தி கொஞ்சம் பேசணும். முடிஞ்சா சீக்கிரம் முடிச்சிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். உனக்கு ஏண்டி சிரமம்? இதுல என்ன சிரமம்? கூட இருக்கணும்னு சொல்றேன், புரியுதுல்ல? ஹலோ, என்னண்ணே கேட்கல. இந்த ஒரு நிமிஷம் நான் வெளியே வரேன். சரி மீனாட்சி நீ படுத்துக்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். குட் நைட். ஹலோ, ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணே.